Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் கிறிஸ்பியா. இந்த சைஸ் அளவு நான் மரவள்ளி கிழங்கு எடுத்துர்க்கேன். அதை வந்து மேலே உள்ள அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/2 an hour போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1/2 an hour ஆயிடுச்சு. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா இந்த ஷேப் இன்னும் குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ். இந்த மாதிரி கட் பண்ணதை இப்போ நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சால்ட், இதை வந்து தண்ணியில் நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். அதை வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கிழங்கு வந்து நம்ம ஃப்ரை ஆகும்போது இந்த மஞ்சள் தண்ணியை கொஞ்சோண்டு தெளித்து விட்டோம்னா அந்த மஞ்சள் கலரும் இருக்கும், அதோட உப்பு டேஸ்ட்டும் அதில் அப்சர்வ் ஆகிடும். அதனால் நம்ம இதை செய்கிறோம். இப்போ நம்ம பொரிச்சுக்கலாம். லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியை நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கிழங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பபிள்ஸ்லாம் வந்து ஸ்டாப்பாக இருக்கணும், அந்த சவுண்டே வரக்கூடாது. அந்த டைமில் வந்து நம்ம சிப்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.